கார்த்திக் வேணுகோபாலன் டைரக்ஷனில் ஹிப்ஹாப் ஆதி நடித்து வெளிவந்திருக்கிற பிடி சார் படம் ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷனில் மட்டும் 70 lakhs கலெக்ஷன் கொடுத்துருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் எதிர்பார்த்த வசூலை கொடுக்கல. அதுக்கு காரணம் ஹிப்ஹாப் ஆதி நடித்து இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எந்த படமும் தேட்டரில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இந்த படத்துக்கு மிக்சட் ரிவ்யூ வந்தாலும் ஒரு சில ஆடியன்ஸ் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீக்கெண்டில் பிடி சார் படம் எந்த மாதிரி கலெக்ஷனை கொடுக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எலன் டைரக்ஷனில் கவின் நடித்து ரிலீஸ் ஆன ஸ்டார் படம் 2 weeks முடிவில் 24 crore மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கிறதா இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கவினுக்கு இந்த ஸ்டார் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட் மூவியாக மாறி இருக்கு. சுந்தர் சியோட அரண்மனை 4 படம் 3 weeks முடிவில் 105 crore மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. 2024 தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 100 கோடி படமே இந்த அரண்மனை 4 தான். ஸோ 2024 தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் பிளாக் பஸ்டர் படமாக இந்த அரண்மனை 4 படம் மாறி இருக்கு. ராவ் ரமேஷ் பர்த்டே ஸ்பெஷலாக புஷ்பா 2 படத்தில் வந்து ஒரு நியூ போஸ்டர் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் வர August 15 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கார்த்தியோட பர்த்டே ஸ்பெஷலாக கார்த்தி 26 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு ஈவினிங் 5 PM ரிலீஸ் பண்ண போகிறாங்க. சூதுகவும் படத்தை டைரக்ஷன் பண்ண நலன் குமாரசாமி தான் இந்த படத்தையும் டைரக்ஷன் பண்ணுறாரு. ஸ்டுடியோ கிரீன் ஞானவேல் ராஜா தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கார்த்தியோட பர்த்டே ஸ்பெஷலாக மெய்யழகன் படத்துலேருந்து இப்போ ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்னு 2 லுக் போஸ்டர் இப்போ வந்திருக்கு. 96 படத்தை டைரக்ஷன் பண்ண பிரேம்குமார் டைரக்ஷனில் கார்த்தி, அரவிந்த் சாமி, ராஜ்கிரண், ஸ்ரீதிவியா இந்த படத்தில் நடிக்கிறாங்க. 96 படத்துக்கு மியூசிக் பண்ண கோவிந்த் வசந்தா தான் இந்த படத்துக்கும் மியூசிக் பண்ணுறாங்க. இது ஒரு ஃபேமிலி படமாக ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் சிவகார்த்தியன் நடிக்கிற அமரன் படத்தோட மொத்த ஷூட்டிங்கை இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ரங்குன் படத்தை டைரக்ஷன் பண்ண ராஜ்குமார் பெரியசாமி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. சாய் பல்லவி ஃபீமேல் லீடாக நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. இது ஒரு பக்கா ஆக்ஷன் படமாக ரெடியாக இருக்கு. படத்தை ரொம்ப சீக்கிரமாகவே ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. மோகன் ராஜா நெக்ஸ்ட் சிரஞ்சீவியை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இவர் ஏற்கனவே சிரஞ்சீவியை வச்சு காட்ஃபாதர்னு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் இந்த கூட்டணி ஒன்று சேர்ந்துருக்கு. இந்த படத்தோட கதை அஜித்துக்காக ரெடி பண்ணதுன்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம எதிர்பார்க்கலாம். மெட்ரோ, கோடியில் ஒருவன் படங்களை டைரக்ஷன் பண்ண ஆனந்த் கிருஷ்ணன் நெக்ஸ்ட் ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறாரு. இந்த படத்துக்கு நான் வயலன்ஸ்னு டைட்டில் வச்சுருக்காங்க. மெட்ரோ படத்தில் நடித்த ஷிரீஷ், பாபி சிம்கா, யோகி பாபு இதில் நடிக்கிறாங்க. யுவன் சங்கர் ராஜா தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக ரெடி ஆகுது. விஜய் சேதுபதி நெக்ஸ்ட் லீடாக நடிக்கிற ஏஸ் படத்துலேருந்து இப்போ நியூ போஸ்டர்ஸ் இப்போ வந்திருக்கு. ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் படத்தை டைரக்ஷன் பண்ண ஆறுமுக குமார் தான் இந்த படத்தையும் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு.